ஹலோ ட்ரேடர், இன்றைக்கி நம்ம நிஃப்டியில் ஒரு ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சுங்க. ஒரு 2000 கிட்ட லாஸு. இந்த பாருங்கள், இதில் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். என்னடா எப்போ 1000 1500 தான் ப்ராஃபிட்டோ லாஸோ வரும்னு. ஏன்னா 2000 வருதுன்னா இன்றைக்கி 2 லாட் நம்ம போட்டிருந்தோம். ப்ராஃபிட் வந்திருந்தால் ஒருவேளை 3000 வந்திருக்கும். 2500 to 3000 லாஸ் வந்தாலும் நமக்கு ஒரு 2000 வச்சுருந்து 2000 வரும்போதே நான் வந்து புக் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. ப்ரோக்கரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 124 ரூபா. ஓவராலாக பார்த்திங்கன்னா 3000 கிட்ட நமக்கு லாஸு. 2000 கிட்ட லாஸு. எங்களுக்குள்ளே என்ட்ரி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 நாளாகவே மார்க்கெட்டு வந்து ரொம்ப புல்லிஷாக இருக்குங்க. 3 நாளுமே நமக்கு என்ட்ரி மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த சிபிஆர்கிட்ட 50 EMI கிட்ட ப்ரைஸ் வரும்போதெல்லாம் நான் 50 EMI கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் வச்சுட்டு போகும்னு பார்க்குறேன். ஆனால் இன்றைக்கி மார்னிங் நேற்று பார்த்தீங்கன்னா 50 EMI தொடலை. முந்தா நேற்றும் 50 EMI தொடலை. அதுக்கு முன்னாடி நாளும் பார்த்தீங்கன்னா 50 EMI தொடலை. ரொம்ப சரியான புல்லிஷாக இருக்குங்க நிஃப்டி. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தொட்டுச்சு. பட் என்னென்னா ஃபஸ்ட்டு 1 மினிட்ஸ்லேயே வந்து மேலே போயிடுச்சு. தொட்டுட்டு நிற்க கூட இல்லை. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே கீழே வந்து டச் பண்ணிடுச்சு. ஒரு 30 செகண்ட் கூட இல்லை. பார்த்தீங்க, 1 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபஸ்ட்டு 1 மினிட்ஸ்லேயே டச் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வச்சிருச்சு. ஒரு 5 மினிட்ஸில் எங்களுக்குள்ளே வந்து சஸ்டன் ஆகிருந்தால் கூட நமக்கு வந்து அவனுக்குள்ளே நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். அதோட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளே என்ட்ரி நம்ம எடுத்தாச்சு. பட் என்னென்னா இந்த கரெக்டாக நான் க்ளோஸ் வச்சுட்டு கீழே வரும்போதே நம்ம கிளாஸ் ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு. இந்த கேண்டில் லைட்டாக மேலே போச்சு பார்த்தீங்களா. 1000 கிட்ட ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு. நான் ஒரு 3000 வர வரையும் வெயிட் பண்ணி 1000 வரும்போதே புக் பண்ணியிருந்தால் ப்ராஃபிட் தான். பட் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி என்னென்னா ஒரு லாட்டுக்கு 1500 2 லாட்டுங்கும் போது 3000 வர வரையும் வெயிட் பண்ணோம். பட் இங்கே 2000 லாஸ் வந்துருச்சு. 3000 வரையும் லாஸ் போச்சு. நான் 2000 புக் பண்ணிட்டேன். பட் அதுக்கப்புறம் திரும்ப போய் 3500 கிட்ட ப்ராஃபிட் போயிடுச்சுங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு போயிடுச்சு. மோஸ்ட்லி இன்றைக்கி ஃப்ரைடே வேறு, மணி வேறு 2 மணி ஆச்சு. ஸோ வந்து வால்யூமும் இல்லை. இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதன்படி எடுத்தேன் லாஸு. அதோட இது வந்து என்னென்னா மந்தோட நமக்கு ஃபஸ்ட்டு வந்து லாஸு. நம்ம ஆர்டிபி ஸ்ட்ராட்டஜி படி நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு லாஸு மார்ச் மந்தில். இது வரையுமே ஒரு 6 ட்ரேடு 7 ட்ரேடுக்கிட்ட ப்ராஃபிட்டில் தான் வந்திருக்கு ஆர்டிபி ஸ்ட்ராட்டஜி. இந்த ஃபஸ்ட் நாள் மட்டும் இன்றைக்கி தான் வந்து நம்ம லாஸ் வந்து நிஃப்டியில் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஒரு 2000 லாஸ் புக் பண்ணியிருக்கோம். 2 லாட்டுங்கனால கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இனிமேல் வர நாட்களில் வந்து 2 லாட்டு தான் நான் போட போகிறேன். 3000 டார்கெட்டு, 2500 to 3000 டார்கெட்டு, 2000 அதிகபட்சம் இல்லைன்னா 2500 லாஸு. இதை தான் வச்சு பண்ண போகிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணதுன்னு. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ரேடிங்கை பற்றி உங்களுக்கு வந்து கற்றுக்கணும் அப்படின்னா ரெகுலராகவே நான் வந்து ட்ரேடிங் வீடியோ போடுவேன். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.